ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நேற்று எல்லாம் ப்ராஃபிட் பண்ணீங்களா? நேற்று எப்படி இருந்தது ட்ரேடு? ஜாலியாக இருந்ததா? நல்லா ப்ராஃபிட் பண்ணீங்களா? ப்ராஃபிட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் மேலே தான் போகும்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி ரெக்கவர் ஆகிட்டு மேலே வந்துட்டு இருந்தது. இன்றைக்கும் மேலே தான் போகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகல. மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் அது மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த டைரெக்ஷனில் கரெக்டாக பொறுமையாக ட்ரேட் எடுப்போம். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மணியை சேஃபாக வச்சுருக்கணும். லூஸ் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய வெற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், எமோஷ்னல் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணி நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பேக் டெஸ்ட்டு 2-3 டைம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பொறுமையாக நம்ம ரியல் மணி போட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டு எப்படி போகுங்கிறது யாருனாலையும் 100% கெஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத, ட்ரேட் எடுக்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் பக்கம் போயிடுச்சு. நான் அதில் 2 ட்ரேடு தான் எடுத்தேன். ஆக்சுவலாக நல்லா இன்றைக்கி ஸ்பீடு மூமெண்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்லா மேலே போனதுனால நல்ல ரேஞ்சு. இன்றைக்கி வாங்க இந்த ட்ரேடை பார்க்கலாம். நான் எவ்வளோ பாயிண்ட்டு கேட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் எடுத்தேன், அதில் 45 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ட்ரேடு 10 மணிக்கு எடுத்தேன், அதில் ஒரு 20 பாயிண்ட்டு. அது குவான்டிட்டி கம்மியாக தான் எடுத்தேன், ஒரு லட்சத்தை எடுத்திருந்தேன். ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, கண்டினியூஸாக ப்ராஃபிட்டில் இருக்கமாங்கிறது தான் முக்கியம். ஸோ கேர்ஃபுல்லாக ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது ப்ராஃபிட்டோடு இருக்கணும். இன்றைக்கி மார்க்கெட் நல்லா தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆனாலும் நான் இதுக்கு மேலே ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கணும், அந்த லிமிட்டுக்குள்ளே தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ எக்காரணத்தை கொண்டும் அந்த லிமிட்டை தாண்டக்கூடாது. அப்போ தான் நம்ம மந்த் எண்டில் ப்ராஃபிட்டாக இருப்போம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டோடு இருங்க. அப்படியே கூட லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.